அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு உங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு வீட்டுக்கு வரவங்கள அசத்த போகிற மாதிரி சாக்லேட் பால்ஸ் எப்படி செய்யறதுங்கிறத தான் சொல்லி காட்ட போகிறேன். ஈஸியான முறையில் 5 நிமிஷத்தில் எப்படி செய்யறதுங்கிறத நாங்கள் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பலையும் தட்டி விடுங்க, மறந்துடாமல் லைக் ஒன்றும் போட்டுடுங்க. தேவையான பொருட்கள் சீக்கிரமாக தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன். 450 கிராம் பிஸ்கட் வந்து ஒரு 50 பிஸ்கட் போல் எடுத்துருக்கிறேன். ஒயிட் சாக்லேட், பட்டர் 100 கிராம், 25 கிராம் சுகர், கோன்ஃப்ளவர் 50 கிராம், பவுடர் 20 கிராம். எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். சுகர் எடுத்து மில்கோடு சேர்த்துக்கோங்க, கலந்து விட்டுருவோம். நிறைய டைம் இல்லை, கொஞ்சம் தான் டைம் இருக்குது, அதனால சீக்கிரமாக நான் காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா சுகரை கரைச்சிக்கோங்க. இதோட கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கொக்கோ பவுடர் நல்லா கரைச்சிக்கோங்க. நாங்கள் இந்த பிஸ்கட்டை மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ பிஸ்கட்டை பவுடர் பண்ணியாச்சு. மீடியம் அளவில் அடுப்பை வச்சுட்டு நாங்கள் இதை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்க, இறுகிட்டு வந்துருச்சு. இப்போ நாங்கள் பட்டரை சேர்த்துடலாம். பாருங்க, இந்த அளவு பட்டர் போட்டிருக்கு. நாங்கள் இந்த பட்டரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் இதை இறக்கியாச்சு. இப்போ நாங்கள் இதோட பிஸ்கட் தூளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஒரு மூடியை போட்டு அப்படியே அரை மணி நேரம் போல் விட்டுடலாம். வாங்க இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க, இந்த அளவு நல்லா இறுகி இருக்கு. இப்போ நாங்கள் இதை கொஞ்சமாக எடுத்து இந்த அளவு சின்ன சின்ன பால்ஸாக செஞ்சுக்கிடுவோம். இப்படி பால்ஸ் காட்டிக்கிட்டாச்சு. சாக்லேட் பாருங்க, நான் இது மேலே ஒயிட் சாக்லேட் தான் போட்டிருக்கேன். டபுள் பாயிலிங் மெத்தடில் நீங்களும் அதே மாதிரி செஞ்சு வேணுங்கிற மாதிரி டிசைன்